ரைட் ஒன். தமிழ் பெண்களை தப்பாக பேசியிருக்காங்க. என்னோட ரசிகர்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையுமே தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் புகார் கொடுத்துருக்காங்க. என்னை பற்றி என்ன வேணால் பேசட்டும், ஆனால் என்னோட ரசிகர்கள்ன்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டு பெண்களையே தப்பான மெயினாக என்ன குறித்து என்னோட ரசிகர்கள் யார் யாரெல்லாம் என்னோட ரசிகர்களோ அந்த பொண்ணுங்கள்லாம் தப்பான பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறது கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. விபச்சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நேற்று புகார் போயிடுச்சு. அந்த கதையை விட்டுட்டு என்ன கதையை பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஏன் பார்த்தீங்கன்னா புதருக்குள்ளே போனா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த 12th படிக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்காக பார்த்தீங்கன்னா அந்த கதையை எடுத்து பேசுகிறாங்க. அதுவும் அவ்வளோ கொச்சையாக கேவலப்பட்டு பேசுகிறாங்க. ஒரு பொண்ணுக்கு பாத்ரூம்னு ஒன்று கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அவள் ஏன் புதருக்குள்ளே போகிறா, அவள் யாரை கூட்டிகிட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க சேகர் சார். இல்லை, மக்கள் சார்பாக கண்டிப்பாக அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். உங்கள் வீட்டு பொண்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தால் பார்த்துட்டு இருந்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய மாநாடு பண்ணுற உங்களுக்கு, எவ்வளோ பெரிய மாநாடு பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி தந்திருந்தீங்கன்னா ஏன் இப்படி ஒரு நிலைமை பெண்களுக்கு ஏற்பட்டிருக்க போகுது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம். எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை பார்த்திங்கன்னா வார்த்தையாக கேளுங்க. எவ்வளோ கோபத்தை நம்ம அடக்குறோமோ ஒரு நாள் அது விஸ்வரூபம் கண்டிப்பாக எடுத்து செயல்படும்.